வல்ல இறைவன் திருவருளை சிறமேற்கொண்டு திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீ குருமா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களுக்கும் சைவத்தின் குலதெய்வமாய் விளங்குகின்ற மாதவ சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் என்னை நெறியிலே ஈடுபடுத்தி ஆண்டருளுகின்ற குருநாதர் தங்கவேல் சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் இங்கே எழுந்தருளி நூல் வெளியீடும் ஆசிரியரையும் வழங்க இருக்கின்ற நம்முடைய தொண்டை மண்டல ஆதீன மகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களுக்கும் அடியேனுடைய மனமொழி மெய்யாகிய முக்கர்ண வணக்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து நம்முடைய சிவஞான அருள்நெறி கட்டளை அறக்கட்டளையினுடைய நிறுவனர் தலைவர் உள்ளிட்ட பெருமக்களுக்கும் இதுகாரும் திருமுறை இன்னிசை சிறப்பாக அருளி செய்த நம்முடைய ஓதுவாமூர்த்திகளுடைய திருவடிகளுக்கும் பின்னால் அடுத்த நிகழ்விலே சிவபோகசார பாடல்களை பாட இருக்கின்ற ஓதுவாமூர்த்திகளுக்கும் விளக்கம் தர இருக்கின்ற நம்முடைய மதிப்பிற்குரிய பேராசிரியர் பாலராவயன் ஐயா அவர்களுடைய திருவடிகளுக்கும் கலந்து சிறப்பிக்கின்ற அடியார் பெருமக்கள் இங்கும் காஞ்சிபுரத்திலிருந்தும் பக்கத்து ஊர்களிலும் வந்திருக்கின்ற அடியார் பெருமக்கள் அனைவரது திருவடிகளுக்கும் அடியனுடைய அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். இந்த சிவஞான அருள்நெறி அறக்கட்டளையினுடைய 10வது ஆண்டு விழா இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதிலே பெரிய மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இப்பொழுது கொஞ்சம் முன்னாடி தான் பேராசிரியர் ஐயாட்ட கேட்டேன், இந்த அமைப்புக்கு இந்த பெயர் எப்படி வைத்தார்கள் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால், பெற வேண்டியதெல்லாம் சிவம், அதற்கு எடுத்து செல்வது ஞானம், அதற்கு இன்றியமையாதது அருள் என்கின்ற வழி. வழி என்று நெறி என்று சொன்னாலே தமிழில் வழி என்று பொருள். மன்னுகதில்லை வளர்க நம் பக்தர்கள் வஞ்சகர் போய் அகல பொன்னின் செய் மண்டபத்து உள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க அன்னநடை மடவாள் உமைகோன் அடியோமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நெறிதந்த பித்தர்க்கு பல்லாண்டு கூறுதுமேங்கிற இடத்துல நம்முடைய 9ஆம் திருமுறை உரை செய்த அருணையார் ஐயா அவர்கள் அந்த இடத்துல நெறி என்பதனை வழி என்று சொல்லி, அது அந்த இடத்துல வழி என்ன பிறவிக்கு அறுப்பதற்குங்கிறதுனால திருவடி ஞானம்னு பொருளிட்டு போனாங்க. அதனால் பிறவி நீங்கி சிவத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் ஞானம் பெற வேண்டும். அந்த ஞானம் எப்பொழுது கிடைக்கும் என்று சொன்னால் சூத்திரம் சொல்லும், முச்சை தவத்தால் ஞானம் நிகழும் என்றவாறு என்று சொல்வார் 8ஆம் சூத்திரத்தில். அப்போ அந்த தவம் என்பது கைகூடுவதற்கு இன்றியமையாதது என்று சொன்னால் அருள் என்கின்ற வழிதான், வேறு மார்க்கமே கிடையாது. அதனால் அதை அந்த ஒரு பெயர் மிக அருமையாக நம்முடைய அமைப்பில் சிவஞான அருள் நெறி அறக்கட்டளை என்று அமைத்திருக்கிறார்கள். அதை முன்னாள் நம்முடைய பேராசிரியர் சித்திலிங்க ஐயா அவர்கள் அந்த பெயரை வைத்தார்கள் என்று சொல்லி நம்முடைய பாலராவயன் ஐயா அவர்கள் இப்பொழுதுதான் என்று சொன்னார்கள். அது மட்டும் இல்லை, அங்கே 2 அறக்கட்டளை, ஒன்று திருமுறை அருள்பணி அறக்கட்டளை, இன்னொன்று சாத்திரத்துக்குன்னு அமைந்த மாதிரி சிவஞான அருள்நெறி அறக்கட்டளை. அப்பேற்பட்ட ஒரு பெரிய அமைப்பினுடைய இந்த 10வது ஆண்டு விழாவிலே மகா சன்னிதானங்களுடைய திருமுன்னரிலே இருந்து இதை இந்த தலைப்பிலே சிந்திப்பது என்பது ஒரு பெரிய பெயராக கருதுகிறேன். இந்த அறக்கட்டளையினுடைய பெயரமைப்பு எப்படி இருக்குன்னா, அதனுடைய நிறுவனர் தலைவர் அவருடைய பேர் அதுக்கு மேலே ஒரு சிறப்பு, அது ஞானப்பிரகாசம். பெற வேண்டியது ஞானம்னா சிவம் பிரகாசிக்கணுமே. அதனால் இது ஞானமே பிரகாசித்து கொண்டு இங்கு மத்தியானம் சிவபோகசாரம் வருது. ஐயா முழுக்க முழுக்க ஞான பிரகாசத்தை தான் சொல்ல இருப்பார். ஆறறிவார் நீதிவெளி ஆறறிவார் சித்திமுத்தி ஆறறிவார் நற்கதி அன்பனைத்தும் கற்றன் கமலையில் வாழ் ஞான பிரகாசன் என்போல் வந்தனால்பார். சிவபோகசாரத்தில் முதல்ல அந்த வழிபாடு செய்யும் பொழுதே யாருக்கு செய்கிறாருன்னா அவருக்கு தான் செய்வார். சித்தி தருநாதன் தென்கமலை வாழ்நாதன் பக்தி தருநாதன் பரநாதன் முக்தி பெருநாதன் ஞான பிரகாசன் உண்மை தருநாதன் நம் குருநாதன் பாடுவார். மத்தியானம் ஐயா சிவபோகசாரம் நிறைய சொல்ல இருக்கிறாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா சினிமா பின்னாடி வருதுன்னா ட்ரெய்லர் முன்னாடி அது மாதிரி நான் 1-2 ஓட்டி விட்டு போயிட்டேன்னா பின்னாடி ஐயா சினிமா ஓட்டிடுவாங்க. அது சிவபிரகாசத்தில் ஞானப்பிரகாசர் என்கின்ற தன்னுடைய குருநாதரை குருஞான சம்பந்த சுவாமிகள் சொல்கிற பாங்கு பார்த்திங்கன்னா முதல்ல வரிசையாக சொல்லிட்டே வருவார். ஒரு இடத்துல ரொம்ப அழகாக சொல்லுவார். ஓதுவாமூர்த்திகளுக்கு நேரம் இல்லை, இருந்தால் சிவபோகசாரம்னு பாட வச்சுருப்பாங்க அவங்கள. உள்ளே இருந்தும் உணரியலர் என்று அப்படின்னு அருமையாக சொல்லார்.
உள்ளே இருந்து என்றும் உணர்த்துகினும் கண்டிலர் என்று உள்ளும் புறம்பும் ஆவோம் என்றேனர். ஞானப்பிரகாசர் எப்படி இருந்தார்னார், இன்னைக்கு தான் குருநாதர் வந்து அருள்னார்னு சொல்லலை. அவர் இவ்வளவு நாள் உள்ளே இருந்து அருள் செய்து கொண்டிருந்தார். அதை நான் அறிந்து கொள்ளவில்லை என்பதனாலே உள்ளும் புறம்பும் ஆவோம் என்று மெல்ல எப்படி வந்தார்னாரு, நரர் உருவாய் ஆரூரில் வந்தான் ஞானப்பிரகாசன் நமையாள என்பர். அப்படின்னா ஞானப்பிரகாசன் அப்படின்னு நமையாளன்னு சொன்னாது அது சிவபெருமான்னு அர்த்தம். சுவாமி ஞானப்பிரகாசன் என்ற நாமத்திலே வந்தானார். இந்த பரம்பரையில் எங்கன்னா சாத்திரநூல் அவ்வளவு சொன்னது. கண்ணுதலும் கண்டக்கரையும் கரந்தருளி மண்ணிடையில் மாக்கள் மலமகற்றும் மெய்கண்டான் தான் 20 சாத்திரமே ஆரம்பிப்பார். மெய்கண்டார் என்று சொல்வது யாருன்னா சிவபெருமான் தான் மெய்கண்டாராக வந்தார்னு தான் அங்கே வந்து அப்படியே பதிவு செய்கிறார். கண்ணுதலும்னாலே அது சுவாமிக்கு தான் நெற்றி கண். அதனால் கண்ணுதலும் கண்டக்கரையும் கரந்து அருளி அப்படின்னா மறைத்து வைத்து கொண்டு மண்ணிடையே மாக்கள் மலமகற்றும் மெய்கண்டான் என்று ஒரு கால் மேவுவரால்பர். போற்றி பகருடையில் சொல்லும் பொழுதும் உமாபதி சிவாச்சாரியர் தன்னுடைய குருநாதரை சிவபெருமான் தான் குருநாதராக வந்தார்னே பதிவு செய்கிறார். இரவாத இன்பத்து எமை இருத்த வேண்டி பிறவா முதல்வன் பிறந்து நரவாரும் தாருளாவும் புயத்து சம்பந்த நாதன் என்று பேரிலா நாதன் ஓர் பேர் புனைந்துங்கிறார். அப்போ வந்து பிறவா முதல்வன் அது சுவாமி. பிறவா முதல்வன் பிறந்து நரவாரும் தாருளாவும் புயத்து சம்பந்த நாதன் என்று பேரிலா நாதனர். ஏன்னா சுவாமிக்கு பேர்லாம் ஒன்றும் கிடையாது. ஓர் நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாருக்கு 1000 திருநாமம் நாம் வச்சது தானே. பேராயிரம் பரவிங்கிறது நம்ம வச்சது. அதனால் அதில் வந்து என்ன, இங்கே ஊரில் வந்தால் பேர் கேட்பேன், ஆதார் கார்டுக்கு பேர் கொடுக்கணும். அதனால் வந்து என்ன பண்ணிட்டார், மறைஞான சம்பந்தர்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டாருங்கிறார். அதனால் பேரிலா நாதன் ஞான சம்பந்தன் என்று பேர் வைத்து கொண்டு உண்டி உறக்கம் இன்பம் பயம் ஒத்து ஒழுகி கொண்டு மகிழ்ந்த குணம் போற்றி என்றெல்லாம் சொல்வார். அப்படி வந்து அதே ஒரு பாங்கில் தான் சோபோசாரத்திலையும் அந்த ஞானப்பிரகாசன் என்கின்ற பெயரை அப்படி வந்து சொல்வார். உண்மையாகவே வந்து பின்னாடி பேராசிரியர் ஐயாலாம் இருக்கிறாங்க. நமக்கு பெயர் அமைவு எப்படி அமைதுங்கிறதே திருவருள் தான். ஆமாம். ஏன்னா சில பேருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு நல்ல சரியாக தெரிய மாட்டாங்க. என்ன பேருன்னு கேட்டிங்கன்னா நல்ல கண்ணுங்கிறாரு. வந்து வாயை திறந்த சொல்கிறது அவ்வளோ பொய். பேர் என்னென்னா மெய்யப்பன்கிறாங்க. வந்து அதனால் பேருக்கு அமைகிறதும் சரி, பேருக்கு ஏற்ற மாதிரி நடக்கிறதும் சரி, அதெல்லாம் திருவருள் வந்து. அதனால் அப்படி ஒரு பெயர் ஞானப்பிரகாசம் என்று அவர்கள் நிறுவிய இந்த சிவஞான அருள்நெறி கட்டளையினுடைய 10ஆம் ஆண்டிலே தலைப்பு என்று எடுத்துக்கொண்டது மெய்யடியார் வேண்டுவதே வேண்டுவான் என்று சொல்லி. நான் இது கூட இங்கே நீங்கள் காஞ்சிபுரத்திலே உள்ள இந்த ஒரு அமைப்பு திருமார்பேரில் இந்த நிகழ்வை வைப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்டேன். அதுக்கு அவர் ஒரு காரணம் சொன்னார். அதாவது ஓதுவா மூர்த்திகளை வைத்து திருமுறை பாடுறது இந்த நிகழ்ச்சியில் வழக்கம். அவர்கள் இதுவரை பாடாத கோயில்கள் ஒவ்வொன்றாக தேர்ந்தெடுக்க அங்கொண்டு நிகழ்ச்சி வைக்கிறேன் என்று ஒரு காரணம் சொன்னார். அதனால் மத்தியானம் நம்முடைய சத்குருநாதன் ஐயா அவர்கள், கலைமாமணி சத்குருநாதன் ஐயா வந்து இதுவரைக்கும் இங்கே வந்து பாடினது இல்லையா. இப்போ நிறைய கோயில்கள் பாடியிருக்கிறார். ஆனாலும் அவர் பாடாத கோயில்களெல்லாம் வந்து கொண்டு வைப்பது அதுதான் நிகழ்ச்சி. அதனால் இங்கே வைக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னார். எனக்கு கூட ரொம்ப சந்தோஷம். அப்போ சிவஞான அருள்நெறி கட்டளை மேபி இன்னொரு 10 ஆண்டுகள் கழித்து கைலாயத்தில் நடத்துமோ என்னமோ, அங்கேயும் போய் பாடினதாக தெரில. அவர் போயிட்டு வந்துட்டாராம். அப்போ அங்கே இடம் இல்லை. இப்போ பாருங்கள், தலைவர் அவ்வளோ அப்டேட் வச்சுருக்கிறாரு. அவர் எங்கெல்லாம் போகிறாரா. அதனால் அதுதான் காரணம் என்று சொல்லி அவர்களை நான் இங்கே வந்து ஒரு வாய்ப்பு கொடுப்பதற்காக இங்கேன்னு சொன்னார். நான் உடனே சொன்னேன், அது அவர்களுக்கு கொடுத்த வாய்ப்பு மட்டுமல்ல, திருமார்பேர் கிராமத்தில் இருப்பவர்களுக்கும் கிடைத்த வாய்ப்பு அது என்று சொன்னேன். அதனால் எங்கெல்லாம் திருமுறைகள் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் வந்து நாம் சுவாமி கூட இருக்கிறான். அப்படி ஒரு காரணம் தோன்றி இங்கே வைத்ததுனால தலைப்பு என்பது அவர்கள் என்ன, நீங்களே ஒரு தலைப்பு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் தானே இது திருமார்பேர் அப்படிங்கிறதுனால அதுலேயே தேவாரத்தில் என்ன நாம் யார் தலைப்பு கொடுக்கறதுக்கு, பொதுவானால தலைப்பு என்பது அது ஒரு திருமுறை சொற்றொடராக இருக்கட்டும் அல்லது சாத்திரத்திலே இருந்து ஒரு வாய்மை இருக்கட்டும் என்பதுதான் நினைப்பு. அந்த வகையில் அப்பர் சுவாமிகளுடைய திருத்தாண்டகத்தில் இந்த குறிப்பு சொல்கிறார். மெய்யடியார் வேண்டுவதே வேண்டுவான் என்று ஒரு குறிப்பு. மலைமகிழ்தம் கோனவனை மானீர் முத்தை மரகதத்தை மாமணியை மல்கு செல்வ கலைநிலவு கையானை கம்பன் தன்னை
காண்பினிய செழுஞ்சுடர் கனகக் குன்றை விலைவெறிய வெண்ணீற்று மேனியானை மெய்யடியார் வேண்டுவதே வேண்டுவானை சிலை நிலவு கரத்தானை திருமார்பேற்று எம் செம்பவள குன்றினை சென்றடைந்தேன் நானேன்னு பதிகம். அதுலேயும் கூட இந்த குறிப்பை எடுத்ததுக்கு ஒரு காரணம் என்னன்னு சொன்னால், திருமார்பேறு தேவாரத்தில் எடுக்கணும் அப்படின்னு ஒரு நினைப்பு. அதனால் திருமார்பேறு தேவாரம் எல்லாம் அப்படி ஒரு முறை இங்கே இவர்கள் நிகழ்ச்சியை அழைத்த பின்னர் தான் அப்படி வாசித்து கொண்டே வந்தேன். எப்போவுமே அடியனுக்கு ஒரு பழக்கம், இந்த திருமுறையை வாசிக்கும் பொழுது அந்த உரையோடு சேர்த்து வாசிக்கிறது. ஏன்னா எங்களுக்கெல்லாம் உரை இருந்தால் தான் புரியும். அதனால் உரையோடு வாசிட்டே வரும் பொழுது 6ஆம் திருமுறை எல்லாருக்கும் தெரியும், அது நம்முடைய அருணையார் ஐயா எழுதின உரை. இந்த பதியத்தினுடைய உரையை நான் அப்படி வாசித்தே வரும் பொழுது இந்த இடம் அவர்கள் எழுதிய உரை எனக்கு ஏற்படுத்திய தாக்கம் தான் இந்த தலைப்பு. அதனால் நான் இப்படி கூட சொல்ல விரும்புகிறேன், மெய்யடியார் வேண்டுவதை வேண்டுவான் அருணையார் ஐயா பார்வையில். அதுதான் தலைப்பாக இருக்கணும். அது இடம் பெருசாக இருந்ததுனால இப்படி போட்டோம். ஏன்னா அந்த 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 இடத்த அவங்க எழுதுகிற அந்த பாங்கு, அந்த பாட்டுக்கு எழுதிட்டே வராப்பில் மெய்யடியார் வேண்டுவது. ஏன்னா முதல்லையே அடிக்கடி எனக்கு ஒரு சந்தேகம் வரும், மெய்யடியார் அப்படின்னு சொன்னால் அப்புறம் பொய்யடியார் ஒருத்தர் இருக்காரான்னு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? இந்த சிவபுராணத்தில் கூட அந்த எதுகை மோனை அமைப்பு அப்படி இருக்கிறதுனால பொருள் தெரியாமல் சில நேரம் பாடும்பொழுது எப்படி பாடிடுறோன்னா, கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்த அடியார் சிந்தனையுள் அப்படின்னா, சிறந்த அடியார்னா இப்போ சிறப்பில்லாத அடியார் யாரே இருக்காரோன்னு ஒரு கேள்வி வந்துடுது. அதை பாடும்பொழுது பொருளோடு கொஞ்சம் தெரிஞ்சு பாடும்பொழுது அது காஞ்சி. இங்கெல்லாம் கேட்கவே வேண்டாம், நான் சொல்கிறது வேறு ஊரில் எப்படி பாடுறது, இங்கெல்லாம் தெரிஞ்சு பாடுறவங்க. கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்து அடியார் சிந்தனையுள் தேனோரி நின்று, அப்படி தான் அது படிக்கணும். ஆனால் சில இடங்களில் எப்படி படிச்சுடுறோன்னா, அது அந்த ஒரு அவசரத்தில் கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனை. அப்போ சிறந்தடியார்னா சிறப்பில்லாத அடியார் ஒருத்தர் இருக்காரான்னு கேள்வி வந்துடும். அப்படி இல்லை, அடியார்னாலே சிறப்பு தான். அடியாரானார் எல்லாரும் வந்துன் தாழ் சேர்ந்தார் செடிசேர் உடலம் இது நீக்க மாட்டேன் எங்கள் சிவலோகாம்பர் திருவாசகத்தில். அதனால் அடியார்னு சொன்னாலே சிறப்பு தான். இந்த மெய்யடியார் அப்படிங்கிறத கொஞ்சம் நுட்பமாக யோசிச்சா, இந்த உலகியல் இன்பங்களை அல்லது பலன்களை எதையும் கருதாமல் நிஷ்காமிய பலனாக அந்த மெய்யையே, மெய் என்று சொன்னால் அது சாமியை தான் குறிக்கும். அங்கே மெய்யையே நினைத்து கொண்டிருக்கின்ற அடியார்கள் அல்லது மெய்யையே முன்னிறுத்துகின்ற அடியார்களாக, பின்னாடி 10ஆம் சூத்திரத்திலே சொல்வாரே இறைவனியார் என்று சொல்வாரே, அதுபோல தன்னுடைய செயல்களெல்லாம் இறைவனியாகவே மேற்கொண்டிருக்கின்ற அடியார்கள் மெய்யடியார்கள். அந்த மெய்யடியார்கள், அந்த பாட்டு எப்படி ஒரு அருமையாக சொல்ல, மலைமகள் தம் கோணவனை மாநீர் முத்தை மரகதத்தை மாமணியை மல்கு செல்வ கலைநிலவு கையானை அப்படின்னு சொல்லிட்டே ஒரு குறிப்பு எழுதுவார். விலை பெரிய வெண்ணீற்று மேனியானையினர். ஏன்னா சுவாமி மேலே திருநீர் அணிந்திருக்கிறான். அது நிறைய இடங்களில் அந்த குறிப்பு நமக்கு கிடைக்குது. ஞானசம்பந்தர் குளத்தங்கரையிலிருந்து நேர பார்த்து பாடும் பொழுதே அது சேக்கலார் சாமிகள் பதிவு பண்ணும் பொழுது, செம்மேனி வெண்ணீற்றான் திருத்தோணி சிகரம் பார்த்து அம்மே அப்பா என்று அழைத்து அருளி அழுதருளன்னு தான் பாடுவார். அதனால் செம்மேனி சுவாமி சிவந்த மேனியுடையவன், மேலே என்னன்னு திருநீர் அணிந்திருக்கிறான். வேத மொழியர் வெண்ணீற்றர் செம்மேனியர் நாதப்பறையினர் அன்னை என்னும்னு தான் அன்னை பத்தம். அதனால் சுவாமி திருநீர் அணிந்திருக்கிறான். அதில் கூட நான் அடிக்கடி நினைக்கிறது உண்டு, நாம் அந்த குழந்தைகளெல்லாம் திருநீர் பூசணும்னு இப்போ சொல்ல வேண்டிய ஒரு காலம். இப்போல்லாம் இங்கே இருக்கிறவங்கள்ட்ட நான் சொன்னால் பேர குழந்தைகளுக்கு போய் சொல்லணும், குழந்தைகளுக்கு திருநீர் பூச சொல்லி. இதை எப்படி சொல்லணும்னா, நாம் திருநீர் பூசினா நம்ம குழந்தைகள் பூசுவாங்க. ஏன்னா அந்த குழந்தைகள் யாரை பார்க்குறாங்கன்னா நம்மளை தான் பார்க்குறாங்க. சிவபெருமான் திருநீர் பூசினார், அதனால் அவர் பிள்ளை முருகப்பெருமானும் திருநீர் பூசியிருக்கிறார். பாமன் சுவாமி சொல்வார், போற்றி விண்ணவர்கோன் போற்றி புரிதவத் தொண்டர்க்கின்பம் ஆற்றுநல் அழகன் போற்றி ஆடுமம் பரியோன் போற்றி நீற்றினை புனைந்த மேனி நிலவருள் குன்றம் போற்றி சீற்றமெம் மேற்கொளாவோர் சிவசுப்பிரமணியம் போற்றிம்பர். நீற்றினை புனைந்த மேனிங்கிறது முருகப்பெருமான. ஏன்னாரு அப்பா திருநீர் பூசிருக்குது, பிள்ளையும் அதே மாதிரி திருநீர் பூசிருக்குது. அதை திருநீரை சொல்லும் பொழுது அப்புறம் சமையல் ஒரு வார்த்தையாக போட்டார், விலை பெரிய வெண்ணீற்று மேனியானைன்னு போட்டார். அதுக்கு அருணையார் குறிப்பில் எழுதுகிறார், ஒரு சிறிதும் விலை பெறாத
அப்படின்னா திருநீருக்குன்னு என்ன பெரிய காசு ஒன்றும் இல்லை. அதை அப்படி சொல்கிறது என்னவா, அதை விலை பெரிதும் அப்படின்னு சொல்கிறது ஒரு எதிர்மறையினால் ஒரு நகைச்சுவையாக அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டார். சொன்னதோடு பரவாயில்ல. அப்புறம் ஒரு உதாரணம் எழுதுவார். யாதும் ஒன்று அறியாது உரைப்பவரை நீர் பெரிதும் அரிதீர் என்றார் போல அப்படின்னா. என்ன நல்லா பேசுகிறார் சொல்லும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. ஒன்றும் தெரியாதவனே இப்படி சொல்கிறது அருணையார் ஐயாக்கு என்னை பற்றி 40 வருஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்க எழுதியிருக்கிறாப்புல. அதை ஒரு உதாரணமாக அங்கே எழுதி, அதனால் விலை பெரிதும் வெந்நீற்று மேனி யானை அப்படின்னா, விலை பெரிதும்னா ஒரு வகையில் பார்த்தா காசு கொடுத்து வாங்க வேண்டிய ஒன்றும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் மதிப்பு மிக்கது அந்த திருநீர். ஏன்னா பின்னாடி திருநீற்று பதியத்தில் அவர் சொல்லும் பொழுதே திருநீரை என்ன கொண்டு வச்சாருன்னா முக்தி தருவது நீருங்கிறார். அவ்வளோ ஒரு பெரிய சிறப்பை கொண்டு சொன்னார். இந்த உலகத்தில் சித்தாந்தம் பயிலும் பொழுது எல்லாருக்கும் தெரியும், அவாய் என்பது அறுக்கப்பட வேண்டியது, அதுதான் வினைக்கு காரணமாக அமைவது. சிவஞான சுவாமிகள் கூட சொல்வார், இந்த பிறவி கடலில் விழுந்து இந்த கடலில் ஆசை என்கின்ற சுழிக்குள்ளே மாட்டிக்கிட்டோன்னு பாடுவார். திருச்சதகத்தில் தனியனேன் பெரும் பிறவி பௌவத்து எவ்வத்தடந்திரையால் இற்றுண்டு பற்றொன்றின்றி கனியை நேர்துவர் வாயால் என்னும் காலால் கலக்கொண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உய்யுமார் என்றென்றெண்ணின்னு சொல்வார். அதற்கு ஒருபடி ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, அந்த தனியனேன் இந்த பெரும் பிறவி பௌவத்தில் இந்த கடலில் எப்படி மாட்டினேன்? ஏன்னா கடலில் மாட்டினதுக்கப்புறம் இங்கே மாணிக்கவாசகர் சொல்லிட்டே போகிறார். அந்த கடலில் ஒரு சூறாவளி காற்று, மகளிர் இன்பம் என்ற சூறாவளி காற்று அடித்தது. எனக்கே பிடிக்கிறதுக்கு அங்கே எதுவுமே இல்லை. ஒரு அலை அங்கே தள்ளுது, ஒரு அலை இங்கே தள்ளுது. இதில் ஒரு மாதிரி நானே தத்தளிச்சு, எனக்கு நீச்சலும் தெரியாது, தத்தளித்து ஒரு மாதிரி ஏதோ தலையை மேலே தூக்கலான்னு பார்க்கும் பொழுது ஒரு சுறாமீன் என் காலை பிடிச்சதுன்னாரு. அது காமம் என்கின்ற சுறாமீன்னார். இதுக்கு மேலே பிழைக்கிறதுக்கு அங்கே வழி ஒன்றுமே இல்லை. இனி என்னே உய்யமார் என்றெண்ணி பிழைக்கிறதுக்கு ஒரு வழி அங்கே சொன்னார். அஞ்செழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனை முனைவனே முதல் அந்தம் இல்லா மல்லல் கரை காட்டி ஆட்கொண்டாய் முற்கடற்கேன் பாட்டு போகும். பொதுவாக என்ன சந்தேகம்னா, சந்தேகம் நல்லது அறிந்து கொள்ள விருப்பம்னா, நான் ஏன் சார் அந்த பிறவியில் போய் மாட்டினேன், மாட்டினதுக்கப்புறம் உள்ள கதையெல்லாம் இதில் வருது. எங்கே நான் என்ன தப்பு பண்ணேன் இந்த பிறவியில் போய் மாட்டினேங்கிறத சிவஞான சுவாமிகள் எடுக்கிறார். எங்கேருந்து பிறவிக்கு வந்தோம்னு எடுப்பார் அகிலாண்டேஸ்வரர் பதிகத்தில். முன்னை மலம் என்னும் ஓர் பேய் பிடித்து இருவினை முதிர்ந்த வெறியரவு சுற்றி முடியாத பிறவி கடற்குள் விழுந்துன்னார். அப்போ இந்த கடலுக்குள்ளே விழுந்தது எங்கேருந்து வந்தோன்னா, மலம் என்னும் ஒரு பேய் பிடித்தினார். ஆணவ மலத்தினுடைய தாக்கம். அதனால் என்னன்னாரு, வினை செய்கிறோம், அந்த வினைக்கு தக்கனவாறு பிறவி, அந்த வரிசையை எடுத்துகிட்டு வருவார். முன்னை மலம் என்னும் ஓர் பேய் பிடித்து இருவினை என்னும் இருந்த வெறி அரவு சுற்றி முடியாத பிறவி கடற்குள் வீழ்ந்து, அதுக்கப்புறம் ஒன்று சொல்வார், ஆசை எனும் மூண்ட சுழி அமிழ்த்தம்பர். பிறவிங்கிற இந்த கடலில் விழுந்து, நீங்கள் ஆற்றுலையே ஒரு சுழல் இருந்ததுன்னா தப்பி வெளியே வர்றது கடினம். கடலில் சுழல் அப்படின்னு வச்சுக்கோங்க, வெளியே வர்றது ரொம்ப கடினம். அதனால் பிறவி என்கின்ற கடலுக்குள்ளே விழுந்து அந்த கடலில் என்னென்னா ஆசைங்கிற சுழி உள்ளே இழுக்குதுங்கிறார். அந்த ஆசைங்கிற சுழி உள்ளே இழுத்தது மட்டும் இல்லையா, ஐம்பொறிகளான விரல் சுறா ஐந்தும் எங்கெனம் இழுக்க நான் வீணிலே நைவதானேன் பாடுவார். இந்த ஐம்பொறிகள் என்கின்ற அது புலநட இன்பத்துக்கு சொல்வார். ஐம்பொறிகளான விரல் சுறா ஐந்துங்கிறார். வலிமையான சுறா மீன்கள் 5 ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிச்சிருக்குங்கிறார். பொன்னனைய நின்னடி தாமரை தலமலால் புகலிடம் பெரிதுகானே என்பர் அம்மாட்ட. அங்கே சொல்லும்போது என்ன சொல்றாரு, அந்த ஆசை எனும் மூண்ட சுழி இந்த அமிழ்த்தனர். அப்போ அந்த ஆசை என்பது தான் வினையாக பின்னர் பதிவாகும், அதுதான் பிறவிக்கு வித்தாகும். இந்த ஆசையை நீக்க வல்லது எதுன்னா இந்த விலை பெரிய வெந்நீர். இதை யார் சொல்லலான்னா ஞானசம்பந்தர் சொல்வார். பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை எடுப்பது நீரும்பர். நான் அடிக்கடி நினைக்கிறது உண்டு, பிற சமயத்தை குறை சொல்கிறது அல்லது மதிப்பிடுறது சைவத்தில் ஒரு நாள் இல்லை. ஆனாலும் சில இடங்களில் சைவ சித்தாந்தத்துடைய சிறப்பு தெரிகிறதுக்காக அதை சொல்லிக்கிறோம். புத்தர் கூட துன்பத்திற்கு காரணம் ஆசையினர். 3ஆம் கிளாஸ்லேயே படித்தது சார். துன்பத்திற்கு காரணம் ஆசை. வயசு இப்போ 50, எனக்கு எவ்வளோன்னு சொல்லன்னு தெரியல, நீங்கள் வேறு இளைஞன்னு சொல்லியிருக்கீங்க. 45 அது இன்னும் 10 வருஷம் கழிச்சுள்ள வயசு சொல்கிறீங்க நீங்கள். அதனால் அப்போ இவ்வளவு நாள் ஆகி ஆசை போயிட்டான்னா போல.
ஆசையை விட்டுருங்கன்னு புத்தர் சொல்லிட்டார். எங்கேருந்து விடுறது? எதை விடுறது சொல்லுங்கள்? எதை விடுறது? ஒரு ஆசையும் விட முடியும். காலையில் 3/4 டம்ளர் காப்பியை விட முடியல, இன்னும் என்னத்தை ஒரு ஆசையை விட போகிறேன்னு சொல்லுங்கள். நான் உங்களை சொல்ல என்ன சொன்னேன்? சன்னிதானங்கள் இருக்காங்க அதனால். அப்போ ஆசையும் தானே புத்தர் சொல்லிட்டு போயிட்டார், துன்பத்திற்கு காரணம் ஆசைன்னு. சித்தாந்தம் சொல்லிச்சு. அந்த ஆசை எங்கிருந்து வருதுன்னு சொன்னது சித்தாந்தம். மோகம் என்று சொல்லி ஆணவ மலத்தினுடைய 7 குணங்களில் முதல் குணமாக வச்சு காமிச்சார் மோகம் என்று சொல்லி. அதை பாஷ்யத்தில் சுவாமி எழுதுவார். அந்த மோகம்னா என்னங்கிறதுக்கு சுவாமி எழுதுவார். நம்ம ஏன்னா அந்த மோகம்ங்கிற சொல் நமக்கு ரொம்ப பரிச்சயமான சொல். அது மேலே மோகம், இது மேலே மோகம்லாம் படிக்கிறோம். மோகம்னா என்ன? எழுது, 2 மார்க்கு கேள்வி. மோகம்னா எழுதுடா அப்படின்னா சுவாமி எழுதுறார். கொள்ளற்பாலது இது, நீக்கற்பாலது இது என நூன்முகத்தால் உணர்ந்தும் அறிவையர் முதலாய விடயங்களில் மயங்குவதற்கு ஏதுவாயதுன்னு எழுதினார். நான் சொல், இதுதான் நமக்குரியது, இது நமக்கு இல்லைங்கிறது நீதி நூல்கள் மூலமாக தெரிஞ்சாலும் பிற பொருள்கள் மேலே ஒரு விருப்பம், ஒரு ஆசை வருதுல்ல, இதுதான் மோகம்னார். இது எங்கேருந்து வருதுன்னாரு? ஆணவ மலத்திலேருந்து வருது. அப்போ நீங்கள் ஆசையை நீக்கணும், ஆசையை நீக்கணும்னா ஆசையை சும்மா நீக்க முடியாது, ஆணவ மலத்தை நீக்கணும் தான் முடியும். காலில் புண்ணு இருக்குது, ஆறலைன்னு மருந்து போட்டு 3 மாதமாக பார்த்து மருந்து போட்டு ஆறவே இல்லை. அப்புறம் தான் டாக்டர் சொல்லார், உங்களுக்கு இருக்கிற சுகரை சரி பண்ணணுங்கிறார். அப்போ நோய் வந்த காரணத்தை சரி பண்ணால் தான் நோய் நீங்கும். நோய் நாடி நோய் முதல் நாடின்னாரு. அது மாதிரி இங்கே அப்போ ஆசை என்பதை துன்பத்துக்கு காரணம்னா ஆசை வந்த வழி எங்கன்னா இந்த ஆணவமலம். அப்போ இந்த ஆணவமலம் நீங்கள் அதுதான் அதுக்கெல்லாம் மருந்து என்னன்னாரு? திருநீர். அப்போ ஆணவ மலத்தை நீக்கி முக்தி இன்பத்தை தருவதற்குரிய பொருள்னால அது விலை பெரிய பொருளா. அதனால் விலை பெரிதும் வெந்நீற்று மேனியானை அடுத்தால போட்டார். மெய்யடியார் வேண்டுவதே வேண்டுவானைன்னு போட்டார். இந்த மெய்யடியார் வேண்டுவதே வேண்டுவான்ங்கிறது ஆங்காங்க நம்ம திருமுறையில் சில இடங்களில் படிப்போம். வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய்ங்கிறார். வாயானை மனத்தானை மனத்துணன்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னைங்கிறார் ஆலவாய் தேவாரத்தில். இதெல்லாம் பார்க்குறோம். அருணையார் இந்த இடத்துல உரை எழுதும் பொழுது இந்த வேண்டுவார் மெய்யடியார் வேண்டுவதே வேண்டுவான் அப்படிங்கிறதுக்கு தான் ஒன்று நினைக்க அவர் ஒன்று நினைப்பது போல் இல்லாமல் மெய்யடியார் வேண்டுவதே தன்னுடைய நினைப்பாக சுவாமி அப்படி இருப்பானாம் முதல்ல. அப்படின்னா நாம் என்ன நினைக்கிறோமோ அதைத்தான் அவன் நினைக்கிறாங்கிறார். அப்படின்னா மெய்யடியார்கள் மேலே சுவாமிக்கு அவனு பற்று. மத்தியானம் நம்முடைய சோபோசாரம் ஐயாட்ட இருக்குது, அதில் சொல்வார், உன் கருத்தே என் கருத்து என்று எண்ணி இவ்வளவு நாள் இருந்து தப்பு பண்ண எப்படி இருக்கணும்னாரு. என் கருத்தே உன் கருத்து என்று எண்ணாமல் உன் கருத்தே என்ற கருத்து எண்ணி பாழ்பட்டேன் என்பர் பின்னாடி சோப்ரா சொல்றார். எவ்வளவு பெரிய நுட்பம் அது. பொதுவாக குருநாதர் என்ன நினைக்கிறாரோ அதுபடி நாம் இருந்துக்கிறதே அதுதான் சிறப்புன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அவர் சொல்கிறாரு அது இல்லையா, நம்முடைய கருத்து என்னங்கிறது தான் குருநாதர் அவ்வளவு கருணையாக இருக்கிறார். அது இவ்வளவு நாள் நான் தெரியாமல் இருந்தனேங்கிறார். என் கருத்தே உன் கருத்து என்று எண்ணாமல் உன் கருத்தே என் கருத்து என்று எண்ணி பாழ்பட்டேன் என்பர். அப்போ இதை யாருனாரு சுவாமி பார்த்துக்கிறான். அதுதான் அந்த அப்போ சுவாமி எதை நினைக்கிறான்னாரு, மெய்யடியார் வேண்டுவதே. அது அப்படியே அருணையார் எழுதுகிறாரு. அவர் ஒன்று நினைக்க தான் வேறொன்று நினையாமல் சுவாமி என்ன கருணையில் இருக்கிறான்னாரு, அடியாருக்கு என்ன வேணுமோ அதில் நினைப்பிலேயே தான் பார்த்து பார்த்து செய்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைப்பு எடுத்ததுக்கான காரணம் அங்கே தான் வருது. என்ன சொன்னால் அருணையார் ஒரு 3 இடத்த உவமை காட்டி இது போலன்னு எழுதுவாப்பில். அதில் எதெல்லாம் சொல்கிறார் பாருங்க. முதல்ல ஒன்று சொல்வார், திலகவதியார் செய்த அந்த வழிபாடு அதை சொல்கிறாப்புல. திலகவதியார் மனசில் என்ன வச்சு வழிபாடு செஞ்சாங்க, சுவாமி அந்த வழிபாட்டுக்கு பதில் சொல்கிறான். இதுதான் முதல்ல அவர் எடுத்த மேற்கோள். சொல்வார், தூண்டுதவ விளக்கணையார் சுடரொளியை தொழுது என்னை ஆண்ட அருளின் நீராகில் வீரட்டம் பெருமான்ட்ட அடியேன் பின் வந்தவனை ஈண்டுவின பரசமய குழியில் இருந்து எடுத்து அருள வேண்டும் என்ற பலமுறையும் விண்ணப்பம் செய்தனரால். இதைத்தான் முதல்ல எடுத்து என்னை ஆண்டருளின் நீராகில் அடியேன் பின் வந்தவனை, அது அங்கே அவ்வளோ கூட எழுதலை ஐயா, அவருடைய குறிப்பு அது மட்டும் காமிச்சிட்டு போனாப்புல, அதாவது இந்த இடம் அப்படின்னு காட்டிட்டு போயிட்டாப்புல. என்னை ஆண்ட அருளின் நீராகில் அப்படின்னா என்னை ஆண்ட பெருமானே, என்னை நீர் ஆண்டது நீர் என்று சொன்னால்
அடியனுடைய விண்ணப்பம் பல ஆண்டு காலமாக திருவதிகையிலே செய்கிற வழிபாடெல்லாம் எதெல்லாம் செய்தனர், காவலர்த்தும் குளந்தொட்டும் கடப்பாடு வலுவாமல் இப்படியெல்லாம் செய்த வழிபாடு விண்ணப்பம் என்னன்னாரு, ஒன்றே ஒன்று தான். என்னன்னாரு, அடியேன் பின் வந்தவனை தம்பிய ஈண்டு வின பரசமய குழியிலிருந்து எடுத்து அருள வேண்டும் என்று பலமுறையும் விண்ணப்பம் செய்தனராள்ங்கிறார். அதில் கூட ஒரு பெரிய குறிப்பு, ஐயாலாம் இருக்கிறாங்க, அந்த தவறுனா ஐயா மன்னிக்கணும், திருத்தணும் எங்களை. அடியேன் பின் வந்தவனைன்னு ஒரு குறிப்பு போட்டார். ஞானசம் நாவுக்கரசருடைய புராணத்தை படிச்சுட்டே வரும் பொழுது அக்கா சொல்லலாம், அவன் இவன் என தம்பி தானே அக்கா சொல்லலாம், நம்ம சொல்லக்கூடாது, அக்கா சொல்லலாம். ஆனால் அக்காவே நீங்கள் நாவுக்கரசரை அவன் சொன்ன இடம் 2 தான் கண்ணில்படுது. இங்கே ஒரு இடத்துல வழிபாட்டில் சொல்கிறாங்க, அடியேன் பின் வந்தவனை அப்படின்னு போட்டாங்க. இன்னொரு இடம் எங்கன்னா, இது வழிபாட்டில் இவர் வழிபாடு இவ்வாறு செய்யவே சுவாமி அதான் மெய்யடியார் வேண்டுவதே வேண்டுவான். அதனால் அவர் உடனே சொல்லிட்டார், மண்ணு தபோதனியாருக்கு கனவின்கண் மளவிடையார் உன்னுடைய மனக்கவலை ஒளி நீ உன் உடன் பிறந்தான் முன்னமையே முடியாகி எமையடைய முயன்றான். ஆனால் அவன் அன்னவனை இனி சூளை உடுத்து மடுத்த ஆழ்வம் என வேணின்ட்டார். அதனால் அவனுக்கு சூளை உடுத்து நான் ஆட்குள்ளே நீ உன்னுடைய மனக்கவலை ஒளினே பாடுறார், சொல்லிட்டார். இதே அதுக்கப்புறம் உடனே அங்கே சூளை நோய் வந்தது, அதெல்லாம் தெரியும். அது கதையெல்லாம் நான் உள்ளே போல நேரம், ஏன்னா குறித்த நேரத்தில் முடிக்கணும்னா கதை விட முடியாது. அதனால் அதுக்குள்ளே முடிச்சிடும் ஐயா. ஏன்னா அவர் வேறு பார்த்தீங்கன்னா மற்ற இடங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நேரத்தை சொல்லிவிட்டு அந்த தலைவர் ஆனவர்கள் எங்கேயாவது தள்ளி இருப்பாங்க, இவர் பின்னாடியே இருக்கிறாப்புல அப்படி. அதனால் அங்கே சொல்லார். அதனால் அந்த சூளை நோய் வந்தது. அப்புறம் அதெல்லாம் நமக்கு தெரியும். அங்கே நம்ம மருந்து மாத்திரெல்லாம் கொடுத்து பார்த்தாங்க, ஒன்றும் சரியாக வரல. அங்கே இருந்து ஒருத்தரை அனுப்பிச்சி விடுறார். தனக்கு உணவு பண்ணி பரிமாறி கொண்டிருந்த பணிவிடை அவரை அனுப்புகிறார். ஊட்டுவான் தனை விடுத்தும்பார் சேக்கலார். அவன் இங்கே வந்த உடனே அந்த நிகழ்ச்சியெல்லாம் உள்ள உடனே அக்கா சொல்கிறாங்க, அங்கே தீங்கியாதவங்களதோன்னெலாம் கேட்குறாங்க. அதெல்லாம் நடந்தது. அவன் சொன்னான், இந்த மாதிரி தம்பிக்கு ரொம்ப வயிற்று வலிங்க, ரொம்ப சங்கடப்படுறாரு, உங்களை சொல்ல சொன்னார், அதுதான் சொல்ல வந்தேன். இப்போ அக்கா உடனே ஒரு சேலையும் சட்டை எடுத்து ஒரு மஞ்சள் பையில் மடித்து வச்சுக்கிட்டு ஐயோ தம்பிக்கா அப்படின்னு ஓடியாந்துருந்ததுன்னு வச்சுக்கோங்க. என்னைக்கு வரப்போதோ 4ஆம் திருமுறை தெரில. ஆனால் அந்த அக்காவினுடைய கண்டிப்பு எப்படி இருந்தது பாருங்க. நன்றறியா அமன்பாலி நன்னிகிலேன் என்று சென்று அவனுக்கு உரைமீன்கிறாங்க. அந்த ஒரு இடம். இதில் என்ன ரொம்ப நுட்பம்னா, அக்கா கேட்ட இடம் 2, அதாவது அவன் இவன்னு சொன்னது. ஒன்று இங்கே முதல்ல அடியேன் பின் வந்தவனை அப்படிங்கிறாங்க. இன்னொரு இடம் இங்கே நன்றறியா அமன்பாலி நன்னிகளன், அவன் தான் தெரியாமல் அங்கே இருக்கிறான், நான் அங்கே வரமாட்டேன்னு அவனுக்கு போய் சொல்லுன்ட்டான். இவன் உடனே போய் சொன்னால் அது அப்புறம் ராத்திரி எங்கே வருது, அது அதுக்கப்புறம் கதை, அதெல்லாம் தெரியும். வந்தது உடனே திருவாளன் திருநீர் திலகவதியார் அழிப்ப பெருவாள் வந்தது அதெல்லாம் சொல்கிறார். திருக்கையிலை குன்றுடையார் திருநீற்றினை அஞ்செழுத்தோதி கொடுத்தார்னர். அந்த இடத்த கூட சிவஞான சுவாமிகள் சோமேஸ்வர் முதுமொழி வெண்பான்னு ஒரு நூல் அதில் எடுத்து கையாளுவார். அருமையாக சொல்கிறார். இந்த சோமேஸ்வர் முதுமொழி வெண்பாங்கிற நூலே ஒரு சிறப்பாக ரொம்ப அருமையான ஒரு நூல். திருக்குறளில் இருந்து 133 அதிகாரத்துக்கு ஒவ்வொரு குறள் எடுத்துக்கொண்டு அந்த குறள் காட்டுகின்ற நெறிமுறையிலே வாழ்ந்த ஒருவருடைய வரலாற்று செய்தியை முதல் 2 அடிகளிலும் ஈற்று 2 அடி அந்த திருக்குறளாகவுமே வைத்து ஒரு வெண்பா பாடுவார். இப்படி 133 பாட்டு. அதில் மருந்துன்னு ஒரு அதிகாரத்தில் இப்போ நான் சொன்னது, அந்த நோய் முதல் நாடி அதனைக்கும் வாய் நாடி வாய்ப்பு, அந்த குறளை எடுத்துக்கொண்டு நோய் வந்த காரணம் தெரியாமலே சமணர்கள் அங்கே மருந்து கொடுத்தனால தான் அந்த நோய் தீங்கலை. நோய் வந்த காரணம் யாருக்கு தெரியும்னாரு, வீரட்டம் பெருமானுக்கும் திலவதியாருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா உன்னுடைய மனக்கவலை ஒளின்னு சொல்லிட்டு போயிட்டார். இனி சூளை மடுத்த ஆழ்வோம்னு சொல்லியிருக்கார். அதனால் வேறு யாருக்கும் தெரியாது. இப்போ அக்காவுக்கு தான் தெரிஞ்சுது. அந்த நோய் வந்த காரணம் தெரிஞ்சதுனால அக்கா என்ன மருந்து கொடுத்தாங்க பாருங்கள். பெரால்கன் அதெல்லாம் ஒன்றும் கொடுக்கல. என்ன மருந்து கொடுத்தாங்கன்னார் வைத்த வலிக்கு? திருநீர் கொடுத்தாங்க. அந்த திருநீர் எப்படி கொடுத்தாங்க? அஞ்சலு கையிலை குன்றுடையார் திருநீற்றினை அஞ்செழுத்து ஓதி கொடுத்தார். பெரிய பாடம் அது. நீங்கள் நிறைய விஷயங்கள் அந்த வரலாற்றோட நாவுக்கரசருடைய திருமுறைகளை படிக்கும் பொழுது அக்காட்ட இருந்து வந்த செய்திகள் பல.
இந்த இடத்துல கையிலே குன்றுடையார் திருநீற்றினை அஞ்செழுத்தி ஓதி கொடுத்ததுனால தான் பின்னாடி அவர் பாடும்பொழுது பார்த்தீங்கன்னா, கருவாய் கிடந்துன் கடலேன் இணையும் கருத்துடையேன் உருவாய் தெரிந்து உந்தன் நாமம் பயின்றேன் உனதருளால் திருவாய் பொலிய சிவாய நம என நீர் இணைந்தேன்னார். ஏன்னா முதல்ல திருநீர் கொடுக்கும்பொழுது அப்படி கொடுக்கப்பட்ட நீர் அது. இப்போ திருநீரை கொடுத்து பெருவாள் வந்து அப்போ அக்கா ஒரு வார்த்தை சொல்லாங்க, அதுதான் பாருங்க, பற்றறுப்பார் தமை பணிந்து படி செய்வாய்ன்னு சொல்லலை, படி செய்வீர்னாங்க, பண்மையில் போடுறாங்க. அப்போ அதில் என்ன, அதில் ஒரு பெரிய நுட்பம்னா, அக்கா சொன்ன 2 தடவை அவன் இவன் சொன்ன 2 இடமும் சமணத்தில் இருந்தபோது, சைவத்தில் வந்தபோது பணி செய்வீருங்கிறாங்க. அக்காவே அப்படி சொல்கிறாங்க. இது அந்த நுட்பம் வந்து சேகரார் சுவாமிகள் அப்படி அமைச்சிருக்கிறார். என் பின்னே அடியேன் பின்னே வந்தவனை ஒரு குறிப்பு, நன்றறியா அமன்பாளி நன்னிகிலேன் என்று சென்று அவனுக்கு உரைமேன், அது ஒரு குறிப்பு. 2 அவன் இவன் அங்கே. அப்படி அதே நேரத்தில் அடுத்தால சைவத்துக்கு வரும் பொழுது பணி செய்வீர் என்று சொல்லி பண்மையில் அப்படி ஒரு அமைப்பு. இந்த ஒரு இடத்த முதல்ல அப்படின்னா, திலகவதியார் பலகாலம் ஏன்னு சொன்னார், பலகாலம் விண்ணப்பம் செய்தனரால் அப்படின்னே வந்து சேக்கலா சுவாமி பாடுறார். அப்போ அந்த மெய்யடியார் ஆகிய திலகவதியார் பல நாள் செய்த விண்ணப்பத்துக்கு சுவாமி இப்போ அதை அப்படியே வந்து செய்கிறான்னு ஒன்று. அடுத்தது அவருடைய இதிலேருந்தே சொல்லுவேன், பழையாறை வடதளியில் வரும் பொழுது இந்த சமணர்களெல்லாம் இதை மறைத்து வைத்திருக்க, அதெல்லாம் தெரியாமல் இருந்த அந்த ஒரு நிகழ்வுக்கு இப்போ அங்கேருந்து நான் நகலலைன்னு உண்ணாவிரதம் இருக்கிறார். அப்போ மனசில் என்ன அப்படின்னா, அந்த வழிபாடு உன்னை பெருப்பாக்கணும். அது என்ன வழிபாடு வச்சனார், வண்ணங்கண்டு உம்மை வணங்கி அன்றி போகேன், அதான் சொல்கிறேன். மானே இந்த வண்ணம் கண்டு உம்மை வணங்காமல் நான் போகிறதா இல்லை, ஏன்னா இவங்க ஏதோ மறைச்சி வச்சிருக்கிறாங்க, அதனால் நான் உண்மையை பார்க்க ஏன் என்று எண்ணம் முடிக்கும் வாகீசர் என்ன செய்தார்னாரு, அங்கே அமுது செய்யாமல் அப்படி உட்கார்ந்துருக்கிறார், சாப்பிடாமல் இருந்தார். இதை சுவாமி பாருங்க, அங்கே இது மெய்யடியார் நாவுக்கரசரை. அதனால் அண்ணலாரும் அது கண்டு உணர்ந்து அரசு தமை பணிய திண்ணமாய் மன்னவர்க்கு கனவினிலே அருளி செய்கின்றாருங்கிறார். அங்கே மன்னர் கனவுல போய் சொன்னார். இப்போ முதல்ல வந்து இவருடைய வரலாற்றில் அக்காவாகிய மெய்யடியாருடைய வேண்டுதலை சரி கொடுத்தது. 2வது இவர் அமைப்பிலேயே சொன்னது. இதே அருணையார் 2வதாக இதை எடுத்து காமிப்பாப்புல, அந்த வண்ணம் கண்டு வணங்கி அன்றி போகேன் என்று சொல்ல அந்த 2வது வழிபாடை. 3வது வழிபாடை ஞானசம்பந்தர் எடுத்து காட்டுறாப்புல. இந்த 3ஐயும் அருணையார் உரையில் அப்படியே காட்டுறார். மதுரையில் வந்து சமணரோடு வாது செஞ்சு அவர்களை வெல்ல முன்னாடி, அந்த வேத வேள்வியை பாட முன்னாடி மதுரை பெருமான்கிட்டையே போய் ஞாலம் நின்புகழே ஆக வேண்டும், அதுதான் வந்து விண்ணப்பம். அந்த விண்ணப்பத்தை வைக்க பெருமான் அருள் செய்தார். ஆனால் அந்த அருள் செய்த அந்த அமைப்பு என்னாச்சுன்னாரு, மீண்டும் மதுரை சைவமாகியது. அருமையான இடம். ஏன்னா ஞானசம்பந்தர் மதுரையில் அவருடைய திருவடி பட்டதுன்னு உடனே, இப்போ ஓதுவாமூர்த்திகள் மதுரை குருநாதான் பாடினார், அவர் எதை பாடினார்னு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் வந்து. அதனால் அது மதுரை வந்து இப்போ நானும் நினைக்கல, ஆனால் அது மதுரை வந்துட்டு உள்ள. அவர் திருவடி பட்ட உடனேயே குலச்சிறையார் எப்படி சொல்லார், சென்ற காலத்தின் பழுதிலா திறமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்று எழுந்து அருள பெற்ற பேர் இதனால் எற்றைக்கும் திருவருளுடைய நன்றியில் நெறியில் அழுந்திய நாடும் நற்றமிழ் வேந்தன் உய்ந்து வென்றுகொள் திருநீற்றொழியினில் விளங்கும் மேன்மையும் படைத்தனம் என்பார்னு சொன்னார். அப்போ முழுக்க சமணம் தான் இருக்குது. ஆனால் ஞானசம்பந்தருடைய திருவடி மதுரையில், மதுரை மாநகராட்சி வரவேற்கிறது அப்படின்னு அங்கே வந்து காலை வச்ச உடனேயே வென்றுகொள் திருநீற்றொழியினில் விளங்கும் மேன்மைன்ட்டார். எல்லாம் நடந்து அனல்வாதம் புனல்வாதம் வந்து மந்திரமாவது நீர் பாடி நிலமாமிட்டாலும் எல்லாம் பாடி கடைசியில் வந்து அந்த மன்னன் நீர் அணிந்தான் என்று மக்கள் நீர் அணிய சைவமாம் இந்த மாறி அந்த திருநீற்றுடைய ஒளி அவர் சொன்ன மாதிரி படைத்ததுங்கிறத எங்கே கொண்டு பதிவில் வச்சார்னா, சேகலா சுவாமிகள் மங்கையர்க்கரசியார் புராணத்தை கொண்டு வைக்கிறார். மங்கையர்க்கரசியார் புராணத்தில் அந்த செய்தியை கொண்டு கடைசியாக வைப்பார். எங்கள் பிரான் சண்பெயர்கோன் அருளினாலே இருந்தமிழ் நாடுற்ற இடர் நீக்கி பொங்கொழி வெந்திருநீர் பரப்பினாரை போற்றுவார்களால் எம்மால் போற்றலாமேங்கிறார். மங்கையர்க்கு தனியரசு எங்கள் தெய்வம் வளவர்குல கொழுந்து வளைக்கை மானை செங்கமல திருமடந்தை கண்ணினாடால் தென்னர்குல பலிதீர்த்த தெய்வப்பாவை
மங்கையர்க்கரசர் அப்படி சொல்லார், தென்னர் குல பழி தீர்த்த தெய்வப்பாவைங்கிறார். ஏன்னா இல்லைன்னா காலங்காலமாம் சைவத்தை கட்டி காத்ததில் இந்த பாண்டிய மன்னன் வந்து சமணத்துக்கு மாறி அப்படி போயிட்டான்னு ஒரு பேர் அந்த குலத்துக்கு வந்திருக்குமா. அதை மாற்றிய தென்னர் குல பழி தீர்த்த தெய்வப்பாவை எங்கள் பிரான் சண்பையர்கோன் அருளினாலே இருந்தமிழ் நாடுற்ற இடர் நீக்கி பொங்கொழி வெந்திருநீர் பரப்பினாரை. அவருடைய திருவடி வணங்குறேன்னு சொல்ல மங்கையர்க்கரசியார், மங்கையர்க்கரசியார் திருவடியை வணங்குகிறவர்கள் திருவடியை வணங்குறேங்கிறார். போற்றுவார்களல் போற்றலாமே என்பர் அங்கே கொண்டு வச்சார். அப்போ ஞானசம்பந்தருடைய தேவைக்கு அங்கே இது மூணையும் அங்கே சொல்கிறார். அந்த மூணையும் வந்து அங்கே சொல்லி தான் அந்த மெய்யடியார் வேண்டுவதே வேண்டுவான்னு அருணர் எடுத்து காட்டுவார். இப்போ அதை சொன்ன உடனே நமக்கு அடுத்தடுத்தாலெல்லாம் ஞாபகம் வருது. சுந்தரரை நேரம் அங்கே சொல்லனாலும் கேட்டதெல்லாம் கொடுத்து கொண்டே இருந்தார் அடியார் இல்லைங்களா. சுந்தரர் பத்தூர் புக்கிரந்துண்டு பலபதிகம் பாடி பாவையரை கிருவேசி படிராடி திருவீர் செத்தார்தம் எலும்பணிந்து சேவேரி திருவீர் செல்வத்தை மறைத்து வைத்தீர் எனக்கு ஒரு நாள் இறங்கே முத்தாரம் இலங்கை மிளிர் மணி வைர கோவை அவை பூண தந்தருளி மெய்க்கு இனிதானாரும் கத்தூரி கமல் சார்ந்து பணித்தருள வேண்டும் கடல் நாயகி காரணம் மேவி இருந்தேரேங்கிறார். கேட்டதையெல்லாம் கொடுத்துட்டே இருந்தார். எதை வந்து கொடுக்கல. கறிவிரவு நெய்சோறு 30 வேண்டும். லஞ்சு டைமானதுனால ஞாபகம் வந்துருச்சு. வேணும்னு கேட்டேன் கொடுக்குறார். நிறைய சொல்லிட்டே வந்தார். நெல்லை கொடுத்ததுக்கப்புறம் கூட நெல்லை கொண்டு வைக்கிறதுக்கு ஆளை வேணும்னு கேட்குறார் இல்லைங்களா. நீல நினைந்தடியேன் உமை நித்தலும் கைது ஒழுவேன் வாழன கல்மடவாள் அவள் வாடி மருந்தாமே கோழிலி எம்பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் ஆளில்லை எம்பெருமான் அவை அட்டி தமிழ் கொடுத்தான். எல்லாத்தையும் வந்து சாமி கொடுத்தான். கடைசியில் என்ன ஆயிடுச்சு, கோயிலில் காலையில் அந்த அம்மாவை பார்த்தேன், அவங்களே நீ எனக்கு கொஞ்சம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நல்லா இருக்கும்ட்ட. அதுவும் பண்ணி வைக்கிறான் சாமி இல்லைங்களா. சங்கிலியாரோட திருமணத்தை அந்த சங்கிலியாருடைய திருமணத்துக்கு அவன் எப்படியெல்லாம் செய்கிறான் பாருங்க. சங்கிலியார்கிட்ட போய் இவருக்காக பேச போகிற அந்த செய்தி வந்து சொல்வார். சுந்தரருடைய பெருமையை அங்கே போய் சுவாமி சொல்கிறான். என்ன எப்படிலாம் சொல்கிறான் பாருங்க. அது என்னென்னா சங்கிலியாருடைய பெருமைக்கும் எந்த வகையிலும் குறைவில்லாமல் அவங்களையும் சொல்லிட்டு சொல்கிறான். சாரும் தவத்து சங்கிலிகள் சாலை என்பால் அன்புடையான்பர். முதல்ல அறிமுகப்படுத்துறது அப்படி தான் சொல்கிறேன். தவத்தில் உயர்ந்த சங்கிலி. நான் சொல்கிறத கேளு. இப்போ ஒரு பையனை பற்றி சொல்ல போகிறார். ஃபோட்டோவெல்லாம் காமிக்கலை. அவன் ஏதோ அமெரிக்காவில் வேலை பார்க்கான், டாலராக வாங்குற சம்பளம் அதெல்லாம் சொல்லலை. என்ன ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், சாலை என்பால் அன்புடையானார். ஏன்னா அந்த அம்மா அப்படி தான் இருக்குது. உன் அடியார் தாழ்மணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரையும் கணவராவார்னு கொள்கையில் உட்காந்துருக்கு. ஆனால் இப்போ சுவாமியை போய் என்ன சொல்கிறான் பாருங்க. சாலை என் மேலே ரொம்ப அன்புடையான். சாலை என்பால் அன்புடையான் மேரு வரையினும் மேம்பட்ட தவத்தான்பர். மேருமலை பெருசா சுந்தரர் செய்த தவம் பெருசான்னா மேருமலை சின்னதான், சுந்தரர் செய்த தவம் பெருசான். அது என்ன ஒரு நயம்னா பெரிய சிறப்பு. ஒரு திருமணம் நல்லா அமையணும், அந்த கணவன் மனைவியுமே நல்லா இருக்கணும் அப்படின்லாம் இருந்தால் என்னோட 2 பேரும் ஒரு துறை சார்ந்திருந்தால் ரொம்ப நல்லது. கொஞ்சம் அந்த பக்கம் இருந்தாலும் அந்த துறையில் இவங்களுக்கு ஒரு ஈடுபாடாவது இருக்கணும், இருந்தால் நல்லது. அம்மாவுக்கு நல்லா சமைக்க தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, இவனுக்கு நல்லா சாப்பிடவாது தெரியணும். நல்லா சாப்பிட தெரியறது ஒரு முக்கியமானது இல்லைங்களா. காப்பியை கொடுத்தோடனே குடிச்சிட்டு டீ நல்லா இருக்கணும்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, ஒளிஞ்சுதுன்னு அர்த்தம். அப்போ அந்தளவுக்கு இருக்கணுமா. இவர் என்ன பண்ணுறார் பாருங்க. சங்கிலியாருடைய பெருமையை சாரும் தவத்து சங்கிலிகள்னு சொல்லிட்டு அதே துறையில் சுந்தரர் கொண்டு மேரு வரையினும் மேம்பட்ட தவத்தான். அந்த அம்மா ஒரு அடியார் வேண்டும்னு விரும்பி இருக்க என்ன சொல்கிறார் பாருங்க. இவருடைய குணத்தை சொல்லும் பொழுது சாலை என்பால் அன்புடையான்கிறார். இப்படி தான் வந்து சொல்லி அந்த திருமணத்தையும் நடத்தி வைக்கிறார் இங்கே. அதே மாதிரி மாணிக்கவாசரில் அந்த ஒரு செய்தியை மாணிக்கவாசருடைய செய்தி சொல்லிட்டு நிறைவு பண்ணுறேன். அங்கே மாணிக்கவாசர் இதுலேயும் குதிரை வாங்கிறதுக்காக எல்லாம் போய் செய்யும் பொழுது மதுரையில் திருவாதூர் புராணத்தில் அருமையாக சொல்கிறார். அவரே தான் இவர் போனது குதிரை வாங்க, அவர் இவரை தடுத்து ஆட்கொண்டார். திருப்பெருந்துறையில் குருநாதராய் எழுந்தருளி அவர் தான் இவரை சிவபுராணம் சொல்லும்பாரு ஈர்த்து என்னை ஆட்கொண்டு அவர் தான் கூப்பிட்டு ஆட்கொள்கிறார். ஆவா அரியன் இந்திரன் வானோர்க்கு அரிய சிவம் வா வா என்று என்னை பூதலத்தே வலிந்தழைத்து ஆட்கொண்டான்.
பேராசிரியர் மேலே துண்டை தூக்கிட்டாருன்னா நேரம் ஆயிட்டுன்னு புரிஞ்சுட்டேன். எவ்வளவு டெக்னிக் இதெல்லாம் வச்சுருக்காங்க ஐயா. ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சு. சரி. அப்போ அவன் தான் ஆட்கொண்டான். அந்த செய்தியெல்லாம் அப்படி சொல்லிட்டே அந்த குதிரை வாங்க அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். நிறைய குதிரை பெரியாக்கி ஞானம் இல்லாமல் நிகழ்வுத்தெல்லாம் சொல்லிட்டே வர. அதில் ஒரு இடம் வரும் என்ன, அந்த குதிரைக்காக இவன் அவ்வாறெல்லாம் ஆட்கொள்வதற்காக செய்யும் பொழுது கொஞ்ச நாள் ஒன்றுமே நடக்கலை. குதிரையும் ஒன்றும் வர்ற மாதிரி தெரில. அங்கே ஒன்றும் சத்தம் மூச்சே இல்லை. இவர் என்னானார், அவரால் ஆட்கொள்ளப்பட்ட பின்னர் இவருடைய நிலைப்பாடு எப்படி இருந்ததுங்கிறார். அன்றே என்ற ஆவியும் உடலும் உடமையெல்லாமும் குன்றேனையா என்னை ஆட்கொண்ட போதே குண்டிலையோன்ட்டார். திருவிளையாடு புராணமும் சொல்லும். தந்தை தாய் குறவன் ஆசான் சங்கரன்கிறார். எல்லாமே சாமி ஒன்று தான் தெரிஞ்சுதான், வேறு ஒன்றுமே தெரில. அப்படி இருந்தார். இப்போ என்ன பண்ணாங்க, கூட இருக்கிறவங்கெல்லாம் ஞாபகப்படுத்துகிறாங்க. ஐயா குதிரை வாங்க வந்தோம், நீங்கள் மந்திரி, இப்போ நீங்கள் அதெல்லாம் ஏன்னா கோலமே மாறி போச்சு. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு பயம் என்னடான்னா நாளைக்கு மன்னர் நம்மளையும் இல்லை கூப்பிட்டு தண்டிப்பான். அதனால் போயே சொல்லிட்டாங்க. இவரை இது பண்ணி பார்த்தாங்க. மன்னா அந்த மாதிரி நடந்து போச்சு, அங்கே யாரோ ஒருத்தர் வந்தார், அவர் சாமின்னார், இவர் காசெல்லாம் கொடுத்தார், அதனால் குதிரை பற்றி இப்போ எங்களுக்கு ஒன்றும் தெரியல, இதான் நடந்ததுன்ட்டார். இப்போ மன்னன் என்ன பண்ணுறான், உடனே அங்கே இருந்து ஒரு ஓலையை அனுப்புகிறான். அருமையான இடம். ஒரு ஓலையை கொடுத்து உடனே வர சொல்லு அப்படின்னு அனுப்புகிறான். ஏன்னா அவனுக்கு திருவாதவூரர் புராணம் பிரகாரம் 49 கோடி பொன் கொடுத்து விட்டாருங்கிறான். ஒரு பொன் அப்படிங்கிறது ஒரு வராகன் அப்படின்னா கிட்டத்தட்ட 5.2 கிராமு. 250 கோடி பொண்ணாம். 10,000 ரூபா வச்சாலும் 250 கோடி லட்சம் ரூபாயாச்சு. 2Gலாம் ஒன்றுமே கிடையாது அது முன்னாடி பார்த்தா. அந்த ஊழல் அவ்வளோ பெரிய ஊழலாக போயிருக்கும் கதை. அவ்வளோ பெரிய பணம். ரெண்டாவது தன்னுடைய நம்பிக்கைக்குரிய மந்திரி அவர் இப்படி பண்ணிட்டாரு. அதனால் அவன் என்ன பண்ணான், கோவத்தில் உடனே இந்த ஓலை கண்டோன்னு உடனே இங்கே வாங்கன்னு அனுப்பிச்சி விட்டான். இப்போ அந்த ஓலை தான் அதான் சொல்கிறார். அந்த ஓலை வந்த உடனே அந்த மெய்யடியார்னா எப்படி இருப்பாருங்க அந்த தரத்துக்காக சொல்கிறேன். பொதுவாக நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் மன்னர் கால ஆட்சி. இப்போ அந்த மாதிரிலாம் தப்பு பண்ணாருன்னா அதுக்கு ஒரு கமிஷனு, ஒரு என்கொயரி, ஒரு 37 வருஷம் அதை பற்றி அப்படிலாம் கிடையாது. உடனே கூப்பிட்டானா அன்னைக்கே முடிவு பண்ணுவான், சிரச்சேதம் பண்ணுன்றான். அப்படி ஒரு காலம். இந்த ஓலையை கொண்டு கொடுத்த உடனே யாருடா ஓலை கொடுத்ததுன்னாரான். இல்லை மன்னன் கொடுத்தாங்கண்ணே. யார் அந்த மன்னன்கிறார். ஒன்றுமே தெரில அவருக்கு. சொல்லிட்டு ஒரு சொல்வார். மேலே யமன் தூதுவர்கள்ட்ட அவன் ஓலை கொடுத்துடுவானே, இன்றைக்கி டேட்டுக்கு இவர் தூக்கிட்டு வான்னு. அந்த ஓலைக்கே நாங்கள் பயப்பட மாட்டோமே, ஏன்னா எங்கள் பெருமான் கூட இருக்கிறாரு, இந்த ஓலைக்காட நான் பயப்படுறேன்னுக்கிறார். அங்கதன் எழுதும் ஓலை கொண்டு அவர்தம் தூதர்தாமும் வந்தமை அணுக மாட்டார் உடையவர் மதுகையாலே வெந்தொரு கணத்தில் வீழ மேவலர் புறங்கள் செற்றார் தம் தமர் ஒருவருக்கு அஞ்சத்தகுவரோ என்று சாற்றியும்பர். அந்த பெருமானுக்கு சொந்தக்காரங்க நம்மளாம் தான். நீங்கள் என்னமோ அங்கே கதையில் வேறு யாரும் நினைக்காங்க, இங்கே முன்னாடி இருக்கிற எல்லாரும் தான். எல்லாம் திருமார்பேற்று பெருமானுக்கு சொந்தக்காரங்க நம்மளாம் தமர். அதனால் அந்த ஓலை அதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் கவலைப்படலைன்ட்டு. அங்கதன் எழுதும் ஓலை கொண்டு அவர்தம் தூதர்தாமும் வந்தமை அணுக அவர் நம்மகிட்ட வரமாட்டாருங்கிறார். வந்தமை அணுக மாட்டார். அதுக்கு என்னன்னாரு, நம்ம தர்மம் இல்லை, அவருடைய மதுகைன்னு ஆற்றல், பெருமானுடைய ஆற்றல். அது வந்தமை அணுக மாட்டார் உடையவர் மதுகையாலே வெந்தொரு கணத்தில் வீழ மேவலர் புறங்கள் செற்றார்தம் தமர் ஒருவருக்கு அஞ்சத்தகுவரோ என்று சாற்றினார் அப்படின்னு சொன்னார். இருந்தாலும் வந்தவங்கள்லாம் திரும்ப சொன்னாங்க, இல்லை அதெல்லாம் சரி, இருந்தாலும் ஓலை மன்னர்கிட்ட இருந்து அதுக்கு ஏதோ ஒரு நம்ம பதில் கொடுக்கணும். இப்போ தான் ஒரு நிலைக்கே வாரார். ஓஹோ, நாம் குதிரை வாங்க வந்தோம், மன்னர்கிட்ட இருந்து வந்த ஓலை. என்ன பண்ணுறார் பாருங்க, நேர மெய்யடியார் வேண்டுவதை வேண்டுவான் சுவாமி. ஆனால் நேர சுவாமிகிட்டே போனார். சுவாமி இந்த மாதிரி ஏதோ ஒரு ஓலை வந்திருக்கேன், இப்போ நான் அதுக்கு என்ன பதில் எழுதணும்னார். இல்லைங்களா, ஒரு கடிதம் வந்தால் அதுக்கு பதில் எழுதணும்ல. சுவாமி சொன்னார், கடிதம் பதில் எழுதணும், நீயே போ அங்கே போங்கிறார். ஏன்னா அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்கணும், அது என்ன இடம் பாருங்க, போன்னு சொல்லிட்டு நீ போய் பதில் சொல்லு அப்படின்னு சொல்ல. வரும்பொழுது மதுரையில் இருந்து இங்கே வரும்பொழுது தன்னை சந்திக்க வரும்பொழுது எப்படி இருந்தார்னா, அந்த மன்னனுக்கு அடுத்த நிலையிலே தன்னவன் பிரம்மராயன் என்கின்ற உயர்ந்த இதில் முதல் மந்திரியாக, இதனால் பட்டு பீதாம்பரங்களும் சிவிகையில் இறங்கிய அழகும் அந்த துவாரணம் அப்படி. இப்போ எப்படி இருக்கு என்னாரு, இந்த தீட்சையெல்லாம் பெற்ற பின்னர் எப்படினார், ஒற்றை கோவணமும் வாராத சிகையும்னு எழுதுவார்.
அப்படித்தான் வந்து இப்போ கோலம். சுவாமி ஒன்று என்ன பண்ணானா, இப்போ அந்த பட்டுலாம் அது எங்கே போச்சுன்னு தெரியல. எல்லாம் அவ்வளவும் திரும்ப ஒரிஜினலாக கைலாயத்துலேருந்து கொண்டாராம். திரும்ப இது பண்ணி நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இங்கே இப்போ இந்த கல்யாண வீட்டிலலாம் உங்களுக்கு மேக்கப் யாரோ பண்ணி விட்றாங்களே, மாணிக்க வாசகருக்கு மேக்கப் பண்ணி விட்டது சுவாமி. அவன் பண்ணி விட்றான். அவன் இந்த மாதிரி 10,000 ரூபா 15,000 ரூபா ஃபீஸ்லாம் வாங்கலை. அது வேறு இருக்குது. ஆமாம் சார், உங்களுக்கெல்லாம் தெரியாது. சேலையை கட்டி விடுறதுக்கு 500 ரூபா. ஞானபிரகாஷ் சார் தெரியுமா உங்களுக்கு? இது தெரியாது. அதை விட இன்னொன்று சொல்லட்டுமா? சொன்னால் நீங்கள் மகாசனையில் இருக்காங்க இருந்தார். அந்த சேலையை ஃப்ளீட் எடுத்து கொடுக்கறதுக்கு 500 ரூபா. ஏமா நான் கூட சொல்லணுன்னா குறைய சொல்லிட்டேண்ணா? அதே தானே. அப்போ எங்கள் ஊர்லேயே 500, இங்கேயும் 500. இதில் என்ன வேடிக்கைன்னா சேலை விலை 300, மடிப்பு எடுத்து கொடுக்கறதுக்கு 500. நீங்கள் கல்யாணம் வீட்டு இப்போ நீங்களாம் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ ஏன்னா நீங்களாம் அந்த பக்கமே வந்தே கிடையாது. கல்யாண வீட்டில் வந்து பொண்ணுக்கு மேக்கப் பண்ணுவாங்க பார்த்துருக்கு. இப்போ அப்புறம் என்னாச்சு, பொண்ணுக்கு அம்மாவுக்கு மேக்கப் போட ஆரம்பித்தான். இப்போ அங்கன ஒரு 17 பொம்பளை நிற்கிறா சேலை கட்டி விட சொல்லி கையில். ஆமாம், அங்கே பெரிய டிமாண்டே யாருக்குன்னா அந்த மேக்கப் லேடிக்கு தான். ஆனால் இங்கே மேக்கப் யார் தெரியுங்களா? மேக்கப் ஆர்டிஸ்ட்டு திருமார்பேட்டு செம்பவள குன்று தான் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்குது. யாருக்கு? சுவாமி மாணிக்கவாசருக்கு. அது அந்த பட்டு பீதாம்பரத்துக்கு இதுக்குனால ஒன்றும் சார்ஜெல்லாம் ஒன்றும் பண்ணல. அங்கேருந்து கொன்ற சொல்லி மன்னராக வந்து கிட்டத்தட்ட மந்திரியாக அப்படி கோலம் பண்ணானா. பண்ணிவிட்டு என்ன சொல்ல, இப்போ இவருடைய மனசில் கண்டிப்பாக ஒன்று தோணியிருக்கும். என்ன தோணியிருக்கும்? இதெல்லாம் சரி, இப்போ போன உடனே அவன் குதிரை என்னாச்சுன்னு கேட்பான்ல. இவ்வளோ நாள் போனே எங்கே போனேரு அப்படின்னு கேட்பான்ல. இப்போ அவன் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பதில சொல்ல? கையில் பணமும் இல்லை, குதிரையும் இல்லை. இது சுவாமியை அறிகிறார். அதான் சொல்கிறார், மெய்யடியார் வேண்டுவதே வேண்டுவான். உடனே என்ன சொல்கிறாரு, அப்படி மேக்கப் எல்லாம் போட்டு விட்டுட்டு இப்போ நீ போய் மன்னனை பாரு. அவன் 2 கேள்வி கேட்பான். மன்னன் எத்தனை கேள்வி கேட்பாங்கிறது கொண்டு நம்மளால் வச்சுருக்காரு. 2 கேள்வி. ஆனால் இப்போ இருந்தால் தானே கேட்க வைக்கிறது, இல்லை அவனா என்னதான் கேட்பான். ஆனாலும் அவன் என்ன கேட்பான், குதிரை இல்லாமல் நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்பான். நீ என்ன பதில் சொல்லணும்? அதுவும் சொல்கிறாரு பாருங்கள். இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு ட்ராமாக்கு எழுதி கொடுத்தா அது இப்படி பேசணும்னு எழுதி கொடுத்தா அப்புறம் நீ இப்படி பேசணும்னு எழுதி கொடுக்கணும். சுவாமி அது மாதிரி எழுதி கொடுக்காரு. இப்போ அவன் கேட்பான், நீ என்ன சொல்லணும்? அதுக்கு உங்கள் கடிதத்தில் உடனே வாங்கன்னு சொல்லிருந்துச்சு, அதனால் நான் வந்துட்டேன். இப்போ 2வது கேள்வி கேட்பான், அப்போ குதிரை எப்போ வரும் அப்படின்னு கோபத்தில் கேட்பான். இப்போ நீ பதில் சொல்லணும், ஆவணி மூலத்தன்னைக்கு வரும். 3வது அவன் கேட்க மாட்டான் போ, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு மாணிக்கத்தையும் கொடுத்து, அது எதுக்குன்னாரு, ஆர்டர் பிளேஸ் பண்ணதுக்கு அக்னாலஜ்மெண்ட் காப்பி. ஒரு என்ன பாருங்க சார், பிஸ்னஸ் எப்படி பண்ணியிருக்கான் பாருங்க. ஏன்னா நம்ம விமலா நான் சார்லாம் பெரிய பிஸ்னஸ் மேன், அவருக்காக சொல்கிறேன். அதனால் எப்படி பண்ணியிருக்கான்னா ஒரு மாணிக்கத்தை கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படி எதிர்பார்த்தாருன்னா, என்ன போனவன் முதல்ல போய் என்ன சொல்லியிருக்கான்னா, அவர் ஏதோ பண்டாரம் பரதேசி மாதிரி நிற்காரு, பணமெல்லாம் கையில் இல்லை, குதிரையெல்லாம் வராது, நீங்கள் கொடுத்த பணத்துக்கு கழுத கூட வராது போங்கன்ட்டான். இவர் இப்போ ஆள், அதனால் இவன் அப்படி தான் எதிர்பார்த்தார். ஆள் எப்படி வந்து நின்னார்னா, அப்படியே இங்கேருந்து போன மந்திரியோட இப்போ வரும்பொழுது மந்திரி இன்னும் சொல்லிக்கிறார். ஏன்னா தீட்சையெல்லாம் வாங்கிட்டுலாம் வந்திருக்கு, இன்னும் சொல்லிக்கிறார். கையில் கொண்டு வந்து அப்போமே மன்னர் வேறு ஒன்றுமே கேட்கல, ரொம்ப மகிழ்ச்சி குதிரை அதே தான் கேட்குறார். இல்லை என்ன வந்துட்டீங்கன்னாரு. இல்லை நீங்கள் வர சொன்னீங்க, வந்துட்டேன். குதிரை எப்போ வரும் அப்படி தான் கேட்குறாரு. ரொம்ப இதாக கேட்குறாரு. குதிரை எப்போ வரும் கோவமெல்லாம் கேட்கல, குதிரை எப்போ வரும், ஆவணி மூலத்தண்ணி ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாணிக்கத்தை கொடுத்தார். அவன் இது மாதிரியான மாணிக்கம் புலோகத்துலேயே இப்படி நான் ஒன்று பார்த்ததே இல்லைங்கிறான். ஏன்னா அவனுக்கு அதை பற்றிலாம் தெரியுது, ஏன்னா சுவாமிகிட்ட இருந்து வந்து அப்படியெல்லாம் வந்து சொல்லி அதுக்கப்புறம் வந்து குதிரையை கொண்டு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த குதிரையை கொண்டது கூட பயங்கர சிரிப்பு தான். அப்புறம் இவர் இங்கே இது பண்ண உடனே இவரை ஆவணி மூலத்தன்னைக்கு அங்கே கூட உண்மையிலே பார்த்திங்கன்னா வாதவூர் புராணம் பிரகாரம் பார்த்திங்கன்னா அந்த மன்னன் ஒரு க்ஷணம் அவசரப்பட்டான். ஏன்னா ஆவணி மூலத்தன்னைக்கு வரும்னு சுவாமி சொல்லிட்டார். சுவாமி சொன்னது தான் இவர் இங்கே சொல்கிறார். அப்படின்னா அது வரும். ஏன்னா சுவாமி கூட்டும் பொய் ஆகாதுல்ல, மாணிக்கவாசர் கூட்டும் பொய் ஆகாது. ஆனால் இவன் என்ன பண்ணான், நடுவில் இவங்கள்லாம் விசாரிச்சு சொல்லி ஒன்று வர்ற மாதிரி தெரியல, திரும்ப ஒரு ஒற்றரை அனுப்புகிறான். அவன் அங்கே போய் திருப்பெருந்துறையில் குதிரை இருக்கான்டா, திருப்பெருந்துறை சுற்றி பார்த்த கிராமங்கள்லாம் பார்த்தேன்னா அப்படிலாம் அங்கே ஒன்றும் இருக்க மாதிரி தெரிலன்னு வந்து சொல்லிட்டான். இன்னும் ஆவணி மூலத்துக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. சரி நாளை வரும் பொறுக்குன்னு பொறுத்திருக்கலாம் இல்லைங்களா, பொறுக்கலை. அதனால் என்ன பண்ணிட்டார், வந்து இவரை சிறையில் அடைங்கிறான், இது பண்ணுறான். அந்த தண்டனை எல்லாம் கொடுக்கும் பொழுது தான் இவர் சுவாமியை வேண்ட, சுவாமி வந்து மெய்யடியார் வேண்டுவதே வேண்டுவார். அதனால் இவருக்கு குதிரையை கொடுக்கணும்,
அதனால் என்ன பண்ணாம பாருங்க, டக்குன்னு பார்த்தான் பார்ட்டி இருக்கிற இடம் சுடுகாடு, அங்கே நரி தான் இருக்கும். நேராக பிடிச்சாங்க கொஞ்சம் நரி எல்லாம், நீங்கள்லாம் குதிரையாக மாறுங்கண்ணே, எல்லாம் குதிரையாக மாறிட்டு உடனே இவரே கேப்டன் ஆனார். இப்போ இவ்வளோ குதிரையை கொண்டு போகிறதுக்கு சேவர்கள் வேணுமே, உடனே பார்த்தாரு அங்கே 33 தேவர்கள் அங்கே மேலே ஒன்றும் வேலை இல்லாமல் இருக்கிற ஒரு கொஞ்சம் ஆள் அங்கே கூட கீழே அனுப்பினார். எல்லாரும் வந்தான். அது யாரும் இந்த வாதர் பண்ணது சொல்லுவார், சுவாமியினுடைய அருளுக்கு மிக நெருக்கிய பாத்திரப்பட்டவர்கள் வந்தாங்களாம் கீழே. ஏன்னா எல்லா தேவருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனாலும் ஆளுக்கு ஒரு குதிரையில் ஏறுங்கன்னா எல்லாம் ஏறினா நேரம் மதுரைக்கு வந்துடுது. அது கூட என்ன கருணை பாருங்க. அவன் கூடயே மதுரைக்கு வரணும்ல. அவன் சொல்லியிருந்தா குதிரை மதுரைக்கு வந்துருங்க, இவன் காரில் வந்து இறங்கியிருக்கலாம். குதிரையை கொண்டு குடநாடு அதன் மிசை சதுர்பட சாத்தாய் தான் எழுந்தருளியும் வரான் குதிரையோடு. அப்படித்தான் இங்கே வந்தார். ஸோ அப்போ குதிரை வரணும் என்று குதிரையை கொண்டு வந்து இந்த மன்னன்ட்ட நல்லபடியாக கொடுக்கணும்னு அவருடைய மனசில் என்ன இருந்ததோ அதை அப்படியே செய்து கொடுத்தது சுவாமி. அதனால் நால்வருடைய வாழ்க்கை இன்னும் பின்னாடியும் நிறைய இடங்கள்ல அப்படி சொல்லிட்டு 9ஆம் திருமுறையில் சேந்தனார் அருமையாக திருவாவடுதுறையில் ஒரு வார்த்தை சொல்வார். மானேர் கலை வளையும் கவர்ந்து உள்ளம் கொள்ளை கொள்ள வழக்குண்டே, தேனே அமுதே என் சித்தமே சிவலோக நாயக செல்வமே, ஆனே அலம்பு முனல் பொன்னி அணி ஆவடுதுறை அன்பர்தம் கோணே, நின் மெய்யடியார் மனக்கருத்தை முடித்திடும் குன்றமேம்பர். அதுதான் செய்தி இன்னைக்கு. அதனால் இந்த அடியார் பெருமக்களுடைய விருப்பங்களை எல்லாம் பெருமான் எப்போதும் செய்து முடிப்பான் என்பதுதான் செய்தியாக கொண்டு எழுந்தருளிய குருமா சன்னிதானங்களுடைய திருவடிகளை நினைந்து போற்றி வணங்கி, நிகழ்வுக்கு துணையாயிருந்த திருவருளுக்கும் குருவருள். ஏன்னா 12 மணிக்கு முன்னாடி முடித்து நூல் வெளியீடு வரணும். 40 நிமிஷம் லேட்டில் ஏற்கனவே வண்டி ஓடுறதுனால இந்த அளவிலே இதற்கு துணையாயிருந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்த துணையாக இருக்கின்ற நம்முடைய ஞானப்பிரகாசம் ஐயா அவர்கள், எங்களை எப்போதும் வழி நடத்தி கொண்டு எங்களுடைய பேராசிரியர் பாலராமையன் ஐயா அவர்கள், என்னுடைய கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கின்ற 2 ஆசிரியர் பெருமகளுடைய மங்கையர்கரசியம்மா அவர்கள், பூர்ணிமா அம்மா அவர்கள், நம்முடைய விமலவாசன் ஐயா, நிறைய எல்லாரையும் நான் பேர் சொல்லணும். இருந்தாலும் காலம் கருதி எல்லோருடைய திருவடிகளுக்கும் இந்த அன்பையும் நன்றியையும் சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.